நல்லா கேக்குதுங்களா? கேக்குதம்மா, கேக்குது. நன்றி அம்மா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்தந்தை அவர்கள் சுக்குமமாக நிறைந்து இன்றைய இந்த சிந்தனையை வழிநடத்தி தருவாராக. இந்த நல்வாய்ப்பினை நல்கிய ஸ்கை நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்றத்திற்கும், வரவேற்புரை நல்கிய சுகந்தி அம்மா அவர்களுக்கும், பஞ்சேந்திரிய தவம் வழிநடத்திய புவனாம்மா அவர்களுக்கும், வாழ்த்துறை நல்க இருக்கும் நேசமலர் அம்மா அவர்களுக்கும், உலகநல வாழ்த்து பாட இருக்கும் பகீரதி அம்மா அவர்களுக்கும், இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த நன்றிகளையும், வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு சிந்தனை தலைப்புக்குள்ள போலாங்க. உன்முனைப்பு, தன்முனைப்பு. உன்முனைப்பு அப்படின்னா என்ன, தன்முனைப்பு அப்படின்னா என்ன? உள்முனைப்பு நம்ம உள்முனைப்பா நாம நினைச்சுக்கலாம். அதாவது இறையின் முனைப்பாக நினைத்து கொள்ளலாம். இறை அறிவு தான் உள்ளுக்கு இருந்து நம்மளை ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கு. அதுதான் உன்முனைப்பு. தன்முனைப்பு அப்படிங்கிறது மகரிஷி சொல்ற இது ஈகோ. அதாவது பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, எண்ணம், அதாவது வஞ்சம். இதெல்லாம் தான் தனது என்ற அதிகாரப்பற்றுக்கும் பொருள் பற்றுக்கும் பிறந்த குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 பேரு தாய் தந்தையருக்கு பிறந்த குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க மகரிஷி. எதுக்கு? அதிகாரப்பற்றுக்கும் பொருள் பற்றுக்கும். இதுதான் தன்முனைப்பு. இந்த தன்முனைப்பை நம்ம எப்படி மாத்துறதுன்றதுக்கு தான் தற்சோதனை பயிற்சி மூலமா எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் அப்படிங்கிற பயிற்சி முறைகளை நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய பாடல்கள்ல பார்த்தா இந்த உன்முனைப்புக்கும் என்ன பொருள், தன்முனைப்புக்கு என்ன பொருள் அப்படின்றது தெரியும். இப்போ ஒரு விதையை நம்ம மண்ணுக்குள்ள விதைச்சோம் அப்படின்னா அது எப்படி தானா அது உள்ளுக்க இருந்து ஊக்கப்படுத்தி, ஏன்னா அது ஒரு செடிக்கு தண்ணி ஊத்துறோம், விதைக்கு ஊத்துறோம், ஊத்தலை. இப்போ காடுகளுக்கெல்லாம் தண்ணி யாரு போய் ஊத்துறாங்கன்னா மழை தான். அந்த இயற்கை தான் கருணையாக அது மழை பெய்து அதுக்கு உணவு அளித்து ஊக்கமளித்து பண்ணுது. அப்ப இதுதான் அந்த இறை பேராற்றல். இது நமக்கு இப்போ ஒரு செடிக்கு நம்ம விதைக்கு தண்ணி ஊத்துனா எப்படி அது முளைக்குது, தன்னை ஊக்கப்படுத்திக்கிட்டு முளைக்குதுன்னா அந்த தன்னை ஊக்கப்படுத்திக்கிறதுன்றதுதான் அந்த இறை ஊக்கம் அப்படிங்கிறது. எப்படி ஒரு ஒரு தாய்க்குள்ள ஒரு ஒரு கரு திருமணமாகி ஒரு பெண்ணுக்கு கரு உருவாகி அதுக்குள்ள இருந்து எப்படி ஒரு குழந்தை வளர்ச்சி அடையுதோ அது எல்லாமே இயற்கை ஆற்றல் தான். ஸோ இதுதான் அதாவது உன்முனைப்பு, உள்ளுக்க இருக்கக்கூடிய அறிவு அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தன்முனைப்பால் தான் தனது எனும் கருத்தில் தன்னையே புலன்மயக்கால் எல்லை கட்டி தன்னையே துன்பத்துள் சிக்க வைத்து தவிக்கும் கால் கடைத்தேற எண்ணும் போது, இந்த தன்முனைப்புல தான் தனது அப்படிங்கிற கருத்தில் தன்னையே நம்ம ஐம்புலன்கள்னால எல்லை கட்டி இதுதான் என்னுடையதுதான், நான் மட்டும்தான் இதை அனுபவிக்கணும், நான் மட்டும்தான் என்ஜாய் பண்ணணும், இது நான் என்னோட அதிகாரத்தை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நான் தான் இதுல பொறுப்பேற்றுப்பேன், நான் தான் தலைமை ஏற்று நடத்துவேன் அப்படின்னு ஒவ்வொரு எந்த பதவியில இருந்தாலும், எந்த ஆட்சியில இருந்தாலும், எந்த பொறுப்பில் இருந்தாலும் இப்படி தன்னைத்தானே அந்த புலன்மயக்கத்தால எல்லை கட்டி இருக்கிறாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு அது என்ன ஆகுது அப்படின்னா, எல்லை கட்டும் போது அது துன்பத்துக்குள்ள சிக்கிடுறாங்க. அப்போ தவிக்கும் போது இதுல இருந்து என்ன வழி அப்படி கடைத்தேற என்ன வழின்னு யோசிக்கும் போது தன்முனைப்புக்கு ஆதியாய், அந்த தன்முனைப்பு எங்க இருந்து வருது? நமக்குள்ள இருந்து தான் வருது. இது எல்லாமே பதிவுகள்ன்றது நமக்கு தெரியும். இப்ப கருமையத்துக்குள்ள இருந்து தான் எல்லாமே இருக்கு. அதை தாண்டி நமக்கு ஒரு அறிவு இருக்கு. எல்லா ஃபங்க்ஷனும் நடந்துகிட்டு இருக்கு. மூச்சு காத்து சுவாசிக்கிறோம். அந்த நம்ம பேசும்போது அந்த ஒலி சத்தம் வருது, காற்று சுவாசிக்கிறோம், ஆக்சிஜன் உள்ள போகுது, ரத்தம் ஓட்டம் இருக்கு, வெப்ப ஓட்டம் இருக்கு, காற்றோட்டம் இருக்கு, உயிரோட்டம் இருக்கு, இத்தனை உள்ளுறுப்புகள் இருக்கு. அந்த உள்ளுறுப்புகள் இயக்கத்துல இயங்கிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் எதுவுமே நாம செய்யல. அப்ப தன்முனைப்புக்கு ஆதியாய் அமர்ந்த உண்மை,
அதுதான் இறையறிவு. இந்த இது வந்து தழைத்தோங்கி எழும் போக்கே ஆன்ம நோக்கமாம். இந்த களங்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு கருமைய தூய்மை பெற பெற களங்கங்கள் போகும். கருமைய தூய்மை ஆகும். அப்ப இந்த தூய்மை ஆகும்போது அதுதான் ஆன்ம நோக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஆன்ம நோக்கம் அப்படிங்கிறது என்ன? தன்முனைப்பு தணிந்து மெய்யுணர்வாய் மாற தவம் ஒன்றே வழி. அப்ப அதுக்கு என்ன வழி அப்படின்னா, மெய்யுணர்வாய் மாறணும். களங்கங்கள் குறையணும். ஏன்னா இப்ப எல்லாருமே களங்கங்களோட இருக்கிறோம். களங்கங்கள் இருக்கிறதுனால தான் பிறவியே இருக்கு. அப்ப இந்த களங்கங்களை நாம குறைத்து கொண்டு வந்தால்தான் மனிதன் முழுமை பேறு அடைய முடியும். பிறவி பயன் பெற முடியும். அப்ப தவம் அதுக்கு ஒன்றே வழி தவம். அதற்கு அரண் அப்படிங்கிறது பாதுகாப்பு. அதுக்கு என்ன பாதுகாப்பு அப்படின்னா, அறம் அப்படிங்கிறது ஒழுக்கம், கடமை, ஈகை. ஓகே. இப்ப தன்முனைப்பு நீங்க ஒரு குரு அடைந்து தவம் ஆற்றும் சாதனையால் உயரும் போது, இப்ப தன்முனைப்பு நமக்கு தெரியுது. நமக்கு இவ்வளவு பிரச்சனை வருது, இவ்வளவு துன்பம் வருது, சிக்கல் இருக்கு. இதுல இருந்து நான் எப்படி வெளியில வர்றது அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள தேடும் போது நமக்கு குரு கிடைக்கிறாங்க. அப்ப தவம் ஆற்றும் சாதனையால் உயரும் போது, நம்ம நல்லா தவம் பண்றோம், நல்லா ஸ்பீச் கொடுக்கிறோம். ஆஹா, நான் எவ்வளவு பெரிய ஆளாயிட்டேன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, நன்முனைப்பாம் அருட்தொண்டால் பயன் காண்போர்கள் நல்ல முனைப்பு அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப இந்த பேராசையை நிறைமனமாக இருக்கிறது, சினம் பொறுமையாக இருக்கிறது, கடும் பற்று ஈகையாக மாறுறது, முறையற்ற பால் கவர்ச்சி கற்பு நெறியாக மாறுறது, உயர்வு தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது வந்து நமக்கு சமநோக்காக மாறுவது, வஞ்சம் வந்து மன்னிப்பாக மாறுவது, இதெல்லாம் நன்முனைப்பு. இப்ப இந்த நன்முனைப்பால இதெல்லாம் வந்து என் நன்முனைப்பு. இது எப்படி நமக்கு அந்த நன்முனைப்பு வந்து எப்படி ஆகுதுன்னா, நம்ம தொண்டு செய்யறோம். நன்முனைப்பு அதிகமாக ஆக நிறைமனம் வருது, மன்னிப்பு வருது, எல்லாரையும் இறை நிலையாக பார்க்கக்கூடிய தன்மை வருது. அப்படின்னும் போது மற்றவங்களுக்கு நம்ம எந்த வகையில உதவி செய்யலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு தோணும். அப்ப அந்த அருட்தொண்டால் பயன் காண்போர்கள் நாதழுக்க பெருமையோடு போற்றுவார்கள். இந்த தொண்டுனால மத்தவங்களுக்கு பயன் கிடைக்குது இல்ல, அந்த பயன் காண்போர்கள் என்ன நாதழுக்க போற்றுவார்கள். நீங்க நல்லா இருக்கணும், எனக்கு வந்து இந்த வாழ்க்கையில எனக்கு இந்த நோய் போக்கியிருக்கீங்க, எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்திருக்கீங்க, எனக்கு இந்த பொருளாதார வளர்ச்சியை நீங்க கொடுத்திருக்கீங்க அப்படின்னு ஏதோ ஒவ்வொருத்தரும் ஒரு ஆதரவாக, ஆறுதலாக அவங்க பயன் கண்டு அவங்க நமக்கு சொல்றாங்க இல்லையா? இதுல வந்து உன்முனைப்பு நிலவு ஒளி ரவியால் போல் உயர் குருவின் ஒளி ஒன்றே உணர்ந்து அடங்கு. இந்த உன்முனைப்பு அப்படிங்கிறது, அதாவது நிலவு ஒளி அப்படிங்கிறது எப்படி வருது? நிலவுக்கு ஒளி எங்கேருந்து கிடைக்கும்? அது சூரியனுடைய ஒளி தான். சூரியனுடைய ஒளி தான் நமக்கு, அதாவது இதுக்கு ஒரு ஸ்டோரி உண்டு ஆக்சுவலா. அந்த ஆனா இப்ப அதுக்கு இப்ப வேண்டாம். இப்ப இந்த நிலவு ஒளி அப்படிங்கிறது அதுல இருந்து வரக்கூடிய வெளிச்சம் தான். இப்ப டே டைம்ல நட்சத்திரங்கள் இருக்கா இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு. அது எப்படி நமக்கு தெரியல அப்படின்னா, சூரியனுடைய ஆதிக்கத்தினால அது பகல் நேரத்துல நமக்கு தெரியல. ஆனா இரவு நேரத்துல நட்சத்திரங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. அப்போ இந்த வெளிச்சம் அப்படிங்கிறது நிலவுக்கும் உண்டு. அந்த நிலவு வந்து அந்த சூரியனுடைய வெளிச்சத்தினால தான் இது கிடைக்குது அப்படின்னு நினைச்சிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா இது நான் தான், என்னுடைய முனைப்புனால தான், என்னுடைய வெளிச்சத்தினால தான் இரவுல எல்லாருக்கும் வெளிச்சம் கிடைக்குது அப்படின்னு அது நினைச்சு தன்முனைப்பு இருந்தது அப்படின்னா, அப்ப என்ன பிரச்சனைங்க? அப்ப இது மாதிரி தொண்டு செய்யறவங்க குரு மூலமா தான் நமக்கு எல்லாமே கிடைக்குது. இறைவனே தான் குருவாக வந்திருக்காங்க. குரு குருவினால தான் இந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டு வரோம். ஆனா இதுல நான் தான் பண்றேன், நான் தான் செய்யறேன்னு நான் அப்படிங்கிறது எனக்குள்ள வந்துடுச்சு அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல தன்முனைப்பு ஓங்க ஆரம்பிச்சிடும். அப்போ குரு வந்து அந்த புலன் மயக்கத்தினால குரு னுடைய ஆற்றலை வந்து நம் அவருக்கு மேல நாமன்ற மாதிரி ஆயிடுது இந்த இடத்துல. சோ அதுதான் தன்முனைப்பு. அப்போ இந்த இடத்துல உயர் குருவின் ஒளி ஒன்றே உணர்ந்து அடங்கு அப்படின்னு சொல்றதுதான் உன்முனைப்பு. இப்ப இது எது? அதுதான் இறை அறிவு. இது இது வந்து நாம இல்ல,
இது நாம ஒரு கருவி தான். நம்மள வந்து குரு இயக்கிக்கிட்டு இருக்காங்க. குரு தொண்டு செய்யறதுக்கு ஊக்கப்படுத்துறாங்க. எதுவுமே நான் இல்லை அப்படின்ற அந்த எண்ணம் வந்துடுச்சு. அதுதான் உன்முனைப்பு. வந்துடுச்சு அப்படின்னா, கண்டிப்பாக "என் ஒளியே சிறந்ததினி ரவி ஒளி ஏன் எனக்கு" அப்படின்ட்டு, அதாவது என்னுடைய பவர் தான் பெரிய பவர். சன்னுடைய பவர்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு நிலவு நினைச்சிருச்சு. சூரியனுடைய பவர் இல்ல, என்னுடைய ஒளி தான் நினைச்சிருச்சுன்னா, அப்போ அந்த இடத்துல டாமினன்ட் ஆயிடும். ஸோ அந்த மாரி நினைச்சிடுச்சு அப்படின்னா, "என்று நிலவு என்ன இருளே மிஞ்சும்." அப்போ அந்த இடத்துல நமக்கு உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக வராது. அப்போ கிராஜுவலா, கன்சிஸ்டன்ட்டா நம்ம தொண்டு ஒவ்வொன்னுமே, ஒவ்வொரு வினாடியும் இல்ல, இது குரு செய்றாங்க. அப்படின்ற ஒவ்வொரு வினாடியும் வீட்ல செய்ற கடமைகள் செய்யும்போது கூட இது நான் கிடையாது. இது அவங்களுக்கு சேவை செய்யறதுக்கு என்ன வந்து இந்த ஆன்மாவ கடவுள் அ இந்த உடம்புக்குள்ள இந்த ஆன்மாவ புகுத்தி சேவை செய்யறதுக்காக இந்த பிறவி எடுக்க வச்சிருக்காங்க. அப்படின்னு நினைச்சு நாம அடங்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இது வந்து ஒரு சின்ன கதை சொன்னா கொஞ்சம் எல்லாருக்குமே பிடிக்கும். அது நமக்கு கருத்துக்கும் நல்லா இருக்கும். நம்ம வாழ்க்கையில நாம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்கும் அது சுலபமாக இருக்கும். இப்ப அடிப்படையில இதுக்கு என்ன பேசிக்கா வேணும் அப்படின்னா, அன்பு அப்படிங்கிறது தான். அப்ப ஆறுதல் தருகிற மனிதர்களை நாம சம்பாதிக்கணும். அடிமைப்பட்டு சுயத்தை இழப்பது அல்ல. அப்போ இன்னைக்கு துன்பமா இருக்கிறது, நேற்றைக்கு நாம் செய்த தவறுகளோட விளைவுகள் அப்படிங்கிறது நாம இங்க புரிஞ்சுக்கணும். இப்ப இன்னைக்கு எனக்கு வலிக்குது, வயிறு வலிக்குது அப்படின்னா, நான் என்ன சாப்பிட்டேன்? அப்ப அதுதான் நமக்கு இது விளைவாக வருது. அப்ப இதே தான் நம்ம நேத்து என்ன செஞ்சோமோ, அந்த செயலுக்கு உண்டான விளைவு தான் துன்பமா வருது. நேத்து நல்லது செஞ்சிருந்தா கண்டிப்பாக நல்லது விளைவு தான் நமக்கு வரும். அப்போ நமக்கு கஷ்டம் வருதுன்னா, இது விளைவுகள் மட்டும்தான். செயல நம்ம செய்யும்போது, விளைவ யோசிக்கிறது இல்ல. விளைவ பார்க்கும்போது செயல யோசிக்கிறது இல்ல. இதுதான் நடக்குது இப்போ. அப்ப பொய்யை உண்மை போல பேசி வாழ்பவர், ஒரு நாள் அந்த பொய்யாலே தங்கள் வாழ்க்கையை இழக்கிறாங்க. இப்போ குரு ஒருவருக்கு வந்து பேரழகியான ஒரு மகள் இருந்தாளாம். அப்போ அவளை திருமணம் முடிக்கிறதுக்கு பல பேர் போட்டி போட்டாங்களாம். அப்போ தன் மகளை மணம் முடிக்க போட்டி போட்டவர்களிடம் ஆ அந்த குரு சொன்னாங்க, "நான் 2 கேள்வி கேட்பேன். சரியான பதில் சொல்பவர்களுக்கு தான் என்னோட மகள்" அப்படின்னு சொன்னாராம். அப்ப மறுநாள் போட்டியாளர்கள் அனைவரும் குரு வீட்டில் கூட்டிட்டாங்க. குரு அவர்களை பார்த்து, "உலகிலே இனிமையான ஒரு பொருளை கொண்டு வாருங்கள்" அப்படின்னு சொன்னாங்களாம். மறுநாள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு பொருளை கொண்டு வந்தாங்களாம். ஒருவர் தேனை கொண்டு வந்தாங்களாம், இன்னொருத்தவங்க கரும்ப கொண்டு வந்தாங்களாம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இனிமையான பொருளை கொண்டு வந்தாங்க. இப்போ வரிசையில் கடைசியாக குருவின் ஒரு ஏழை சிஷ்யனிடம் ஆம், குரு குரு வந்து அந்த ஏழை சிஷ்யன் கிட்ட வந்தாங்க. அப்போ அவனை பார்த்து நீயுமா அப்படின்ட்டு ஆச்சரியமா கேட்டாங்க. நீ என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்ன உடனே சீடன் தான் கொண்டு வந்திருந்த சிறிய பெட்டியை திறந்து காட்டினான். அதுல வந்து ஒரு ஆட்டின் நாக்கு இருந்தது. இப்ப குரு அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். என்ன இது? எதற்காக இதை கொண்டு வந்தாய் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சீடன் வந்து குருவே, நீங்க உலகிலேயே இனிமையான பொருளை கொண்டு வர சொன்னீங்க. நாவை விட உலகில் சிறந்த பொருள் வேறு ஏது? மனிதனுடைய நாவை கொண்டு வர முடியவில்லை. அதனால்தான் குறியீடாக ஆட்டின் நாவை கொண்டு வந்தேன். நாவிலிருந்து தான் இனிமையான சொற்கள் வருகின்றன. அதை சோகத்தில் இருப்பவன் கேட்டால் சந்தோஷம் அடைகிறான். நோயாளி கேட்டால் குணமடைகிறான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ குரு உடனே இதில் நீ வெற்றி அடைந்தாய், வாழ்த்துக்கள் அப்படின்னு குரு சொல்றாரு. அப்போ சீடன் சொல்றாங்க, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. உலகிலேயே கசப்பான ஒரு பொருளை கொண்டு வா அப்படின்னு சொன்னாங்க. மறுநாள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கசப்பான பொருளை கொண்டு வந்தாங்க. ஒருத்தன் வேப்பங்காயை கொண்டு வந்தாங்க, ஒருத்தன் கெட்டிக்காயை கொண்டு வந்தாங்க. கடைசியாக சீடன் வந்தான். அவன் கையில அதே பெட்டி இருந்தது. அதுலயும் அதே ஆட்டின் நாக்கு தான் இருந்தது. குரு, என்ன விளையாடுகிறாயா? இனிமையான பொருளை கேட்ட நாவை கொண்டு வந்தாய். கசப்பான பொருளை கேட்ட நாவை கொண்டு வந்திருக்காயே! அப்படின்ட்டு கேட்டேன். என்ன அர்த்தம் அப்படின்னு கோபமா கேட்டாராம். தீய சொற்களை பேசும் நாவைப் போல கசப்பான பொருள் உலகில் உண்டா? அதிலிருந்து வரும் சொற்களை கேட்டால் மகிழ்ச்சியாக இருப்பவனும் துயரம் கொள்கிறான். நட்பாக இருப்பவனும் பகையாக மாறுகிறான். எனவே நாவுதான் உலகிலேயே கசப்பான பொருள் அப்படின்னு சொன்னானாம். சீடனின் அறிவை கண்டு வியந்த
அந்த குரு வந்து மகளை அவனுக்கே மணமுடித்து வைக்கிறாங்க. மனிதனின் நாக்கு ஒரு அற்புத பொருள். சொர்க்கத்தின் திறவுகோலும் அதுதான், நரகத்தின் வாசல் படியும் அதுதான். அப்போ சில நேரங்கள்ல நம்முடைய கண்ணும் நம்முடைய வாயும் தான் நமக்கு யமனாக உள்ளது அப்படின்னு நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ நாம சரியா இருந்தா கோவப்படுறதுக்கு அவசியமே இல்லை, நாம தப்பா இருந்தா கோவப்படுறதுக்கு தகுதியே இல்லை. அப்போ நம்முடைய ரகசியம் அறிந்தால் வாயை பூட்டி வைக்கிறார்கள், பிறரது ரகசியம் என்றால் காதை தீட்டி வைக்கிறார்கள். இப்ப இதுதான் இன்னைக்கு வாழ்க்கையா இருக்கு இல்லையா? ஸோ இது நாம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ முக்களங்கங்களிலிருந்து, ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிற முக்களங்கங்களிலிருந்து நாம விடுதலை பெறணும் அப்படின்னா நம்ம இந்த நாக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம், ஏன்னா நம்ம எவ்வளவு தூரம் நம்ம சொற்கள் அன்பாக, கருணையாக, அனுசரணையாக, ஆதரவாக, ஆறுதலாக, ஒருத்தருக்கு வந்து நம்மளுடைய சொற்கள் வந்து அவங்களுக்கு மனசுக்கு இதமா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு உற்சாகப்படுத்துற மாதிரி இருக்கணும், ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்கணும். இதுல தான் மக்கள், அதாவது மனிதனுடைய மூளை வந்து நல்ல மகிழ்ச்சி ஹார்மோன்களை சுரந்து நம்மளை உற்சாகப்படுத்தி வேலை செய்ய வைக்கும். ஆனா நம்ம சொற்களால கடிந்தோம் அப்படின்னு ஒரு திட்டணும், அவங்கள வந்து ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி நம்ம பேசுறோம் அப்படின்னா மூளை வந்து ரொம்ப சுருங்கி அது அந்த மகிழ்ச்சி ஹார்மோன் எல்லாம் கொடுக்காது. இன்னொன்னு மனசுக்கு அழுத்தத்தை உண்டு பண்ணிடும். இது நம்மளுடைய வீட்லயும் சரி, நம்ம பிள்ளைகளுக்கும் சரி, வாழ்க்கை துணைக்கும் சரி, பெற்றோராக இருந்தாலும் சரி, மாமியார் மாமனராக இருந்தாலும் சரி, பக்கத்துல இருக்கக்கூடிய உறவுகள், சொந்த பந்தங்கள், நண்பர்கள், நட்புறவுகள் அத்தனை பேருக்கும், யாராக இருந்தாலும், இல்ல ஒரு செடி கொடியாக இருந்தாலும் சரி, ஒரு நாயாக இருந்தாலும் சரி, பூனையாக, எந்த விலங்கினமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதில் இறையுணர்வை நாம பார்த்தோம் அப்படின்னா, இறைநிலையை பார்த்தோம் அப்படின்னா அது மேல அன்பு காட்ட மட்டும்தான் தோணும். அது பசியால வாடுதுன்னா அதுக்கு உணவு கொடுக்கத்தான் தோணும். ஸோ இதுதான் நம்மளுடைய உன்முனைப்பு, அதாவது உள்முனைப்பு. அதை பார்த்தா மனசு இறங்கணும். அப்போ மனசு இறக்கம் வரலை அப்படின்னா அந்த இடத்துல நான் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக இருக்கு, தலைக்கணம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்போ மகரிஷி பிறவியின் நோக்கத்துக்கு நிறைய இந்த தன்முனைப்புக்கும் உன்முனைப்புக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நிறைய நமக்கு சினம் தவிர்த்தல், நீங்க மனவளக்கலை 1 பாகம் 1 பார்த்தா அதுல கேள்வி பதிலோட நிறைய விஷயங்கள் கொடுத்திருப்பாங்க. நம்ம கொஞ்சம் நம்ம எவ்வளவு விஷயம் கொடுத்துருக்காங்கன்னு ஒவ்வொன்றா பார்க்கும்போது அருவி மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்குது, அவ்வளோ ஊற்றெடுத்துக்கிட்டே இருக்கு. அது ஒவ்வொருத்தருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்களுடைய உள்ளுணர்வுக்கு புரிதல் இருக்கு இல்லையா, அவங்கவுங்க அறிவுக்கு ஏத்த மாதிரி அது சுரந்துக்கிட்டே இருக்கும். அது ஊற்று நீர் மாதிரி மகரிஷியோடைய அந்த, அதாவது நம்ம தவம் செய்ய செய்ய மகரிஷியோட இணைந்து மகரிஷி வந்து நமக்கு வழிகாட்டிக்கிட்டே இருக்காங்க. என்னெல்லாம் நமக்கு வேணுமோ அதெல்லாம் தானா வருது, தானா கொடுக்குறாங்க. நம்ம உன்னை தேடி போகணும் அப்படிங்கிறதே அவசியமே கிடையாது, நம்மளை தேடி எல்லாமே வருது அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியும். ஒரு நிமிஷம். இந்த உள்முனைப்பு, தன்முனைப்பு, இதுக்கு வந்து குறிப்பாக பர்டிகுலரா பிறப்பின் நோக்கம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளை நாம தெரிஞ்சுக்க முடியும். 6வது அறிவை கொண்ட இந்த மனித வாழ்வின் நோக்கம் அறிவு முழுமை பெறணும். அப்போ இயற்கையின் முழுமையை உணரணும். எந்த சக்தியிலிருந்து நாம் தோன்றி வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறோமோ அந்த அடிப்படையை நாம உணர்ந்து அதோடு லயமாகி இணைந்து செல்ல வேண்டும். அப்போ இந்த இணக்கம், அதாவது எங்கேருந்து வந்திருக்கோம், இறைநிலையில இருந்து தான் வந்திருக்கோம். அப்போ ஒவ்வொரு, அதாவது கேரி ஃபார்வர்ட் ஆயிட்டே வருது இல்லையா, இறைத்துகள் இறைநிலையில இருந்து இறைத்துகளுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகுது. அப்புறம் அதுல இருந்து
விண்ணாக மாறுது. அந்த இறை துகள்களின் தொகுப்பு விண்ணாக மாறுது. விண் துகளோட தொகுப்பு மூலகங்களா மாறுது. மூலகங்களோட தொகுப்பு கோள்களாக மாறுது. அதுக்கப்புறம் பஞ்சபூதங்கள் பூமி ஒவ்வொன்றும், அப்புறம் ஓரறிவு தாவரம், ஈரறிவு புழு, இப்படி ஒவ்வொன்றா நம்ம வந்து மனிதன் வரைக்கும் 6 அறிவு வரைக்கும் வருது. அப்படின்னா அந்த சக்தி, எந்த சக்தி? இறைநிலையுடைய சக்தி ஒவ்வொன்றுத்திலையும் கேரி ஃபார்வர்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நாம இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப அதுதான் நம்மளை நடத்துது அப்படின்னும் போது நான் இங்க என்ன செய்யறேன்? அப்ப அது சொல்றதை நாம கேட்டு நடக்கணும். அது வழி நடத்துறதை நாம கொஞ்சம் அதுக்கு காது கொடுத்து கேட்கணும், மதிக்கணும், அவ்வளவுதான். அப்போ இந்த அடிப்படையான ஒரு உண்மையை நாம உணர்ந்து அதோடு லயமாகி இணைந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுதான் நாம இங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் பிறப்பின் நோக்கம். This and this alone is the purpose of the life அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. சுருங்க சொன்னால் இயற்கையானது பல படித்தளமான பரிணாம இயக்கத்தில், மகரிஷி இந்த பரிணாமத்தை வந்து தன்மாற்றம், அதாவது எவல்யூஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பரிணாம இயக்கத்தில் தோற்றங்களாகி ஓரறிவு முதல் கொண்டு 6 அறிவு வரையிலே மனிதனாகி தன்னுடைய மதிப்பையும் தன்னுடைய தகைமையையும், தன்னுடைய தகைமை அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ், நம்மளுடைய குவாலிட்டி, அந்த மாதிரி. அப்போ தன் அறிவாட்சித்தரம், பர்சனாலிட்டி, எல்லாமே இதுக்குள்ள வந்துடும் தகைமை அப்படின்னும் போது. அப்போ தன்னுடைய அழகையும், தன்னுடைய அப்படின்னா இது தன்னுடைய, நம்மளுடைய புறத்தோற்றமோ புற அழகோ கிடையாது. இதுதான் இயற்கையினுடைய அழகை ரசிக்கவும் உணரவும் அந்த இயற்கையே எடுத்துக்கொண்ட ஒரு உன்னதமான வடிவுதான் மனிதன் அப்படிங்கிறத நாம இங்க புரிஞ்சுக்கணும். அப்போ மனிதனில்தான் அறிவினுடைய முழுமையை பெற முடியும். மனிதன் ஏன்னா 6 அறிவுல தான் டோட்டலா 6வது அறிவா கன்வெர்ட் ஆயாச்சு, டிரான்ஸ்ஃபார்ம் ஆயாச்சு. அப்போ இந்த மனிதன்ல நம்ம வந்து இப்ப அவனுடைய அறிவு எந்த அளவுக்கு விரிந்து கொண்டே இருக்கு அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ந்துகிட்டு இருக்கு. அப்போ இதை நாம எந்த அளவுக்கு ப்ரொடக்டிவா, ஆக்கப்பூர்வமாக நாம பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். அதை வந்து ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தக்கூடிய அறிவையும் நமக்கு கொடுக்கணும். இப்போ இதுதான் நமக்கு தேவை. இப்போ இது ஏன்னா எளிமையாக இன்னைக்கு ஜூம் வழியா நம்ம ஒரு கேட்கிறோம், சத்சங்கம் வந்து இணையிறோம் அப்படின்னா இதுக்கு டெக்னாலஜி தான் காரணம். அப்போ இன்னைக்கு டெக்னாலஜி மூலமா உலகளாவிய அளவுக்கு பாஸ்போர்ட் இல்லை, விசா இல்லை, நம்ம இத்தனை பேர் இணைந்து நம்ம இதை கேட்கிறோம் அப்படின்னா இதை விட பாக்கியம் வேற என்ன வேணும் சொல்லுங்க? அப்போ இதுதான் மனிதனுடைய அறிவு. இதை நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஒவ்வொரு இடத்துலையும் பழக்கத்தின் வழியே நாம சிக்கி, தேவை, பழக்கம், சூழ்நிலையில், கட்டாயம், அதாவது நிர்பந்தம், இந்த 3லும் உந்தப்பட்டு செயல் செய்து நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளோட தேவை என்ன, நம்ம வந்து பழக்கம் என்ன, சூழ்நிலையின் கட்டாயம். டெய்லி ஒரு காஃபி, டீ கண்டிப்பா இந்த டைம்ல டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேணும், இல்ல காலையில எழுந்திரிச்ச உடனே டீ காஃபி வேணும், இப்படிங்கிற பழக்கத்துல இருந்து, இந்த தேவையில இருந்து கொஞ்சம் மாற்றம் பெற்று, இது இப்போ வேற யாராவது சொன்னா நமக்கு பிடிச்சவங்க சொன்னா நம்ம கேட்போம், டாக்டர் சொன்னா நம்ம கேட்போம். ஆனா நமக்குன்ற ஒரு இறையறிவு இருக்கு. இது நமக்கு உடம்புக்கு, நாவுக்கு, ஆரோக்கியத்துக்கு இது எது தேவை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப உள்ள இருக்கக்கூடிய குரலை நாம ஐம்புலன்கள், கண்களை மூடினா மட்டும்தான், இந்த பஞ்சேந்திரிய தவம் பண்ணோம் பாத்தீங்களா, ஐம்புலன்கள் அது கண்ட்ரோல் வந்துடும். அப்போ இதுல இருந்து நம்ம விளக்கம் பெற்று, விளக்கத்தின் வழி, எதுல இருந்து விளக்கம் பெற்று, தேவை, பழக்கம், சூழ்நிலைகளின் கட்டாயத்தின் மூலமாக உந்தப்பட்டு செயல் செய்துகிட்டு இருக்கோம். இதுல இருந்து விளக்கம் பெற்று விளக்கத்தின் வழியே நாம் வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும்னா உடனடியாக விளக்கம் வராது. பழக்கத்திலிருந்து உடனடியாக மாறிவிடவும் முடியாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தான். அப்ப 2 வேளை காஃபி சாப்பிடுறது ஒரு வேளையா கட் பண்ணணும். அப்ப அந்த ஒரு வேளை கட் பண்றதுக்கு கொஞ்ச நாள் அதுக்கு பழக்கப்படுத்தணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா தான். இல்லைன்னா பிரெயின் வந்து, மூளை வந்து ரொம்ப ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த காஃபி இன்னைக்கு சாப்பிடுறேன், இதுதான் பழக்கம் அப்படின்னா இதை ரொட்டீனா ஹேபிட் பண்ணி நம்ம மூளைக்கு பழக்கப்படுத்திட்டோம். அப்ப
இது நான் இன்னைக்கு சாப்பிடல அப்படின்னா உடனே தலைவலி வந்துடும், மூளை வந்து ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிடும், எனக்கு இது இல்லாமல் எனக்கு தலை ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு அதுக்கு அடிக்ட் ஆகிட்டோம். நான் அதாவது ஐம்புலன்களுக்கு அடிமையாகி இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ விளக்கம் வேணும் அப்படின்னா விளக்கத்திலேயும் பயிற்சி வேணும். அப்படி விளங்கி கொண்ட பிறகு நாம் எங்கே இருக்கோம், எங்கே போகணும், அதிலிருந்து வேறுபாடு தூரம் என்ன அப்படிங்கிறதையும் நாம் யோசிச்சு படிப்படியாக தன்னை மாற்றி உயர்த்தி அந்த இடத்தை அடைவதற்கு நாம முயற்சி செய்யணும். அந்த மாதிரி ஒரு திருப்பம் எதுவோ அதுதான் பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம் அப்படிங்கிற ஆன்மீக வாழ்வு ஆகும். ஸோ இந்த நிலையில நாம நம்மளை பழக்கத்தை மாத்திக்கணும்ன்றதுதான் நாம இங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ ரொட்டீனா என்ன தப்பான விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு வந்தோம், தப்ப திருத்திக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும்? அப்போ திருத்திட்டு திரும்ப வேற வேற புதுசு புதுசா தப்பு செய்யக்கூடாது. அப்ப நம்ம அறிவு, 6வது அறிவு அயரா விழிப்புணர்வில் நாம ஆகினையில, துரியத்துல, வேற மேல்நிலை தவங்கள் எதுவாக இருந்தாலும் பேஸ்மெண்ட் என்ன? ஆகினை, துரியம், சாந்தி. இந்த 3ல் வந்து நல்ல நாம ஆழமாக தவம் செய்ய ஆரம்பிச்சுட்டா தற்சோதனை அப்படிங்கிறதே இயல்பாக மாறிடும். எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது, இது ஏன் நமக்கு ஏதோ ஒன்று தூண்டிக்கிட்டே இருக்கே, நமக்கு வந்து ஒரு தப்பான விஷயம் வந்துகிட்டே இருக்கேன்னு நினைக்கவே வேண்டாம். எண்ணங்கள் தவம் செய்ய 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 நீங்கிக்கிட்டே இருக்கும். அதை பத்தி நாம யோசிக்க கூடாது, நீங்கிறத பத்தி யோசிக்க கூடாது. ஸோ நமக்கு என்ன வேணும், நாம அளவு முறையோட இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், ஒழுக்கத்தோட இருக்கணும், அறவழி வாழ வேண்டும், பிறரை மதித்து வாழ வேண்டும், பிறருக்கு உதவி செய்து வாழ வேண்டும். இந்த மாதிரியான எண்ணங்களை நம்ம சுமக்க ஆரம்பிக்கணும். அப்ப நம்ம ஒழுக்க பழக்கத்துக்கு வரணும், அதை வழக்கமாக்கணும், வழக்கம் திரும்ப ஒழுக்கமாகும். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய செயல்களை, நம்மளுடைய கடமைகளை கொஞ்சம் ஆராய்ந்து புதிய பழக்கத்துக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா நாம தப்பிச்சிட்டோம். இதற்கு தான் தொடர்ந்து மனவளக்கலை பயிற்சிகள் செய்ய வேண்டும். காயகல்ப பயிற்சி கண்டிப்பா செய்யணும், கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்யணும், கண்டிப்பாக தவம் தற்சோதனை செய்யணும். இந்த 4 விஷயத்திலையும் நாம உறுதிப்பாட்டோட இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய நம்ம வேற எதை பத்தியுமே யோசிக்க வேண்டாம், குரு நம்ம கையை பிடிச்சு தூக்கி விட்டுட்டே இருப்பாங்க. ஸோ இந்த நிலையில நாம இந்த சிந்தனை நிறைவு செய்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். இப்ப உன்முனைப்பு அப்படிங்கிறது இறை உணர்வு, தன்முனைப்புங்கிறது ஈகோ. அப்போ இந்த ஈகோவை நம்ம உன்முனைப்பாக, அதாவது குருவின் முனைப்பாக மாத்திக்கலாம், இல்லை இறை முனைப்பாக மாத்திக்கலாம். நமக்குள்ள தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இறை அறிவை நாம கொஞ்சம் கவனிச்சோம் அப்படின்னா குரு நம்மளை காப்பாத்திடுவாங்க. குரு மேல நம்பிக்கை வைக்கணும். எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். இதுதான் இயல்பூக்க நியதி. எதை ஒன்றை நாம திரும்ப திரும்ப நினைக்கிறோமா அதுவாக மாறுகிறோம். கோவத்தக்க நினைக்கிறோமா, இல்ல தப்பா பேசுறவங்களை நினைக்கிறோமா, இல்ல ஹர்ட்டிங் வேர்ட்ஸ் பேசுறவங்களை நினைக்கிறோமா, இல்ல கவலையை நினைக்கிறோமா, இல்ல நல்ல விஷயங்களை நினைக்கிறோமா, நல்ல ஹாப்பி மொமெண்ட்ஸ் நினைக்கிறோமா, நல்ல என்ஜாய் பண்ணல வெளில போற டூர் போகணுமா, இந்த மாதிரி விஷயங்கள் நினைக்கிறோமா, எதை நினைக்கிறோமோ அதுவாக நாம கன்வெர்ட் ஆறோம், டிரான்ஸ்ஃபார்ம் ஆறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம குரு உயர்வை நம்ம மதிச்சு நடந்தோம் அப்படின்னா குரு நம்மளை கண்டிப்பாக கைவிட மாட்டாங்க. ஸோ குரு மீது சரணடைஞ்சணும், டோட்டல் சரண்டர். குரு தான் இந்த நிமிஷம் இது நடத்துறாங்க. இப்ப நான் சமைக்கிறனால இது இறையாற்றல் செய்ய சொல்லுது, இந்த கடமை இதை நான் நிறைவேற்றணும் அப்படிங்கிறது என்னுடைய கடமை, இது குடும்பத்து கடமை. இப்ப தொண்டு செய்யணுன்றது இது என்னுடைய கடமை. இப்ப இதற்கு குரு வந்து நம்மளை கருவியாக பயன்படுத்துறாங்க. இந்த இடத்துல ஒரு குடும்ப தலைவியா இருக்கிறோம் அப்படின்னா அப்ப குடும்ப தலைவியாக இருக்கிறதுக்கும் இறையாற்றல் தான் நம்மளை இந்த இடத்துல பிறவி எடுக்க வச்சிருக்கு, இந்த கடமையை ஆற்ற வச்சிருக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு செகண்டும் இதை நினைவோட நம்ம சரண்டர் ஆயிட்டோம் அப்படின்னா இறை பேராற்றல் நமக்கு உறுதுணையாக வழிநடத்தும், குரு நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி இந்த நல்வாய்ப்பை நல்கிய ஸ்கை நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்றத்திற்கும் நிர்வாக பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயு, நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்.